உலகத்தில் உள்ள நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், மகன், மகள், பேரன், பேத்திகள் அனைவருக்கும் இந்த கிராண்ட்மா தாட்ஸின் சேனலில் நான் என்ன பேசுறேன்னா அட்வைஸ்னால யாருக்கு பிடிக்காது. நான் சொல்றேன் கேட்டு யாரும் ஓட மாட்டாங்க. அந்த அளவுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ குழந்தைங்களுக்கு அட்வைஸுனாலே பிடிக்காது. சின்ன குழந்தையிலேருந்து நீங்கள் பெரிய குழந்தை வரைக்கும் கேட்டு பாருங்கள். அட்வைஸுன்னு எந்த குழந்தையும் நின்று கேட்கவே மாட்டாங்க. இந்த பாட்டிக்கு வேறு வேலை இல்லையா, இந்த அவ்வாவுக்கு வேறு வேலை இல்லையா, இந்த கிராண்ட்மாவுக்கு ஒன்றும் வேலை இல்லையான்னு சொல்லிட்டு தான் போவாங்க. ஆனால் நான் அட்வைஸ் சொல்லலை. என்னதுங்களா, இப்போ ஒரு வேலை செய்கிறோம், ஒரு பொருளை எடுத்துகிட்டு வாங்கும்போது இப்போ அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்க அதுக்கிட்ட போகவே போகாது. அதே இது செல்லம் உனக்கு தெரியுமில்ல எங்கே இருக்குன்னு, அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னோம்னா போதும், உடனே போய் எடுத்துகிட்டு வந்து இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த குழந்தைங்கள அதிகாரமாக நம்ம சொல்கிறத விட நம்ம அன்பாக சொன்னோம்னா அந்த குழந்தைங்களுக்கு நல்ல அட்வைஸ் புரியும். புரியாமல் இல்லை குழந்தைங்களுக்கு நம்ம திட்ட தான் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம மேலே ஒரு வெறுப்பு வரும். அதனால் குழந்தைங்கள நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் திட்டாதீங்க. பேரண்ட்ஸும் சரி, பெரியவங்க வீட்டில் இருந்தாலுமே அதிகமாக திட்டாதீங்க. ஐயோ அவங்களா திட்டிகிட்டே இருப்பாங்க அப்படின்னாலும் சொல்லக்கூடாது. அன்பாக நீங்கள் பேசி பாருங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை அன்பாக சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த குழந்தையும் நல்லா கேட்கும். என்னை பொறுத்தளவு எங்கள் வீட்டில் எல்லா குழந்தைங்களுமே நல்ல அன்பாக தான் கேட்கும். அன்பால் சொன்னாலே அவங்கள அடி பணிஞ்சிருவாங்க. எங்காச்சும் போகும்போது ஓடாத, சைக்கிள் ஓட்டிகிட்டு போய் கீழே விழுந்துருவ அப்படின்னெல்லாம் சொல்லக்கூடாது. சாமி நீ நல்லா ஓட்டுவ, நீ எங்கேயும் விழுக மாட்ட, காயமாகாமல் வீட்டுக்கு சேருவேன் அப்படின்னெல்லாம் சொல்லி பாருங்கள். அந்த குழந்தை பாட்டி நான் நல்லா ஓட்டிகிட்டு வந்தேன், கீழே விழுகலை அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம போகும்போதே என்ன சொல்லணும், கீழே விழுந்துடாது, அடிபட்டுரும், முழங்காலில் அடிபட்டுரும், காலில் அடிபட்டுரும், மண்டையில் அடிபட்டு, நீ வா அப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை மனசுக்குள்ளே என்ன நினைக்கும், அப்படியே நம்ம போனோம்னா விழுந்துருமோ, ஒரு கல் மேலே ஏற்றி பயமெல்லாம் போனால் கூட நம்ம விழுந்துருமோன்னு ஒரு காலை ஒன்றுச்சுன்னா பொத்துன்னு கீழே விழுந்துடும். அந்த இடத்துல உங்களுக்கு அடிபடும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எதிர்மறையாக நம்ம எந்த ஒரு இதையும் சொல்லக்கூடாது. பெரியவங்களுக்கு அதே மாதிரி தான். நீங்கள் செய்கிறதெல்லாம் எல்லாம் அவங்கவுங்க எதுவுமே யாருமே கெட்ட எண்ணத்தோடு எதுவுமே செய்ய மாட்டாங்க. நல்ல எண்ணத்தில் தான் எல்லாமே சொல்லுவாங்க, பண்ணுவாங்க. நம்ம எடுத்துக்கிற விதம் தான் இருக்குது. அது அதிகாரமாக போகிறத விட அடிப்பணிஞ்சு போகிறது ஒன்றும் தப்பே கிடையாது. குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் சரி, நீங்கள் அதிகாரம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா குழந்தைங்க அன்பாக இருப்பாங்க. பெரியவங்களும் அதே மாதிரி எந்த ஒரு இது இருந்தாலும் நம்ம இது மாதிரி பார்த்து செய்யுங்க அப்படி இப்படின்னு சொன்னோம்னா அவங்க நல்லா கரெக்டாக புரிஞ்சுட்டு செய்வாங்க. அதை செய்யாத, அங்கே அது செலவாயிரும், இங்கே போனால் இங்கே செலவாயிரும், வெளியே போகாதீங்க, வெளியே ஊர் சுற்றாதீங்க அப்படின்னெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா அவங்க அந்த வயசில் அவங்க போய் சுற்றி பார்த்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கும். அதெல்லாம் நம்ம தப்பே சொல்லக்கூடாது. எங்கே வேணாலும் போயிட்டு வாங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு போய் நல்லதனமாக எல்லாம் என்ன சொல்லுவோம், முக்கால்வாசி குழந்தைங்கள திட்டாதீங்க, அடிக்காதீங்க, அவங்களுக்கு கேட்குறது வாங்கி கொடுங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லி குழந்தைங்கள வளர்த்த இது பண்ணுவோம். முக்கால்வாசி ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க போச்சுன்னா அதை கேட்பாங்க, இதை கேட்பாங்க, வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் குழந்தைங்க ஏரோப்ளைன் கேட்க போகுதா, ரயில் வாங்கி கொடுன்னு கேட்க போகுதா, இல்லையே, பொம்மை தான் கேட்கும். பாரு இந்த முக்கால்வாசி இப்போத்து குழந்தைங்க சின்ன குழந்தைங்க எங்கே பார்த்தாலும் இந்த ஜேசிபி, ட்ரெயின், இந்த ஜேசிபிலேயே 2-3 வகை, தண்ணி எடுக்கிறது ஒன்று, மண் தூக்குறது ஒன்று, அப்படி எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு இப்போ இருந்தே அந்த தொழில்நுட்பமெல்லாம் தெரிஞ்சுக்கும். அந்த மாதிரி எல்லாம் நம்ம வாங்கி கொடுத்தோம்னா. முன்னெல்லாம் எங்கள் வீட்டில எல்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது தகர டின்னு, அந்த டின்னில் 2-3 இந்த முன்ன சோடான்னு கடையில் விற்கும். அப்போ அந்த மூடி எடுத்துகிட்டு ஒரு கல்லில் எடுத்து கொட்டி வச்சோம்னா ரவுண்டாக ஆயிக்கும். அதை ஒரு டின்னில் 4 ஓட்டை போட்டு அந்த 4 சோடா மூடியும் அதில் ஒரு குச்சி வச்சு சொருகி விட்டு ஒரு நூலை கட்டிக்கிட்டு டன்னு இழுத்துட்டே போயிட்டே ஆடிட்டுருப்பாங்க. அந்த தகரமும் சரி, அந்த சோடா இதுவுமே ஒடுங்காது, ஒன்றும் ஆகாது, அப்படியே இருக்கும். ரொம்ப நாளைக்கு அவங்க இழுத்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பெரிய பிள்ளைங்களுக்கு என்ன இது பண்ணணுன்னா, பக்கத்துல எல்லாம் தோட்டம் இருக்கும். அப்போ இந்த தென்னை மட்டையெல்லாம் வச்சு விளையாடுவாங்க.
அப்போ இழுத்துட்டு அதில் உட்கார வச்சு 2 பேர் முன்னால் இழுத்துட்டு போனால் பின்னால் 2 பேர் உட்காந்துக்குவாங்க. அந்த மாதிரியெல்லாம் விளையாட்டு. பனம் நுங்கெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா 2 குச்சி ஓட்டையில் 2 பக்கம் சொருகி விட்டு நடுவில் ஒரு குச்சி சொருகி விட்டு அது அப்படியே வண்டியாட்ட ஓட்டிகிட்டு போவாங்க. டயர் எல்லாம் வச்சு அது சைக்கிள் டயர் எல்லாம் பிஞ்சு போச்சுன்னா அதெல்லாம் வச்சு ஓட்டிகிட்டு போவாங்க. அது மாதிரி ரோட்லெல்லாம் நாங்கள் அவ்வளோ வண்டி வாசியெல்லாம் கிடையாது. நல்லா ஓடுவாங்க, வண்டியெல்லாம் ஓட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க, விளையாடுவாங்க. எப்பவுமே ஒரு குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு பெரியவங்க இதை வச்சு பாரு இவங்களாட்டம் நல்லா இருக்கணும். இப்போ அப்துல் கலாம் அவர்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சி செயற்கைக்கோளெல்லாம் எவ்வளோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பாரு அவங்களாட்டம் அந்த புக்கு வாங்கி படி, அந்த மாதிரி மண்டமூளை செலுத்தி வேலை பாரு. அதே மாதிரி திருக்குறள் எழுதுதல் 2 அடினாலும் 2 அடி எத்தனை ஒரு மனுஷுக்கு அட்வைஸு குழந்தைங்களுக்கெல்லாம் பாரு, அந்த காலத்துலேயே அவங்கெல்லாம் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு அட்வைஸு. ஆனால் அட்வைஸுங்கிறது பண்ணக்கூடாது. நம்ம இப்படி பண்ணுங்க, இப்படி செய்யுங்க, நீங்கள் படின்னு சொன்னால் படிக்க மாட்டாங்க. சாமி உனக்கு எழுதுகிற வேலை இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா இருக்குது அப்படின்ட்டு போவாங்க. சாமி நீ நேற்று எழுதுனது மிச்சம் கொஞ்சம் வச்சுருக்க, எழுதிட்டு ஃபினிஷ் பண்ணிடுறியா அப்படின்னு கேட்டோம்னா ஓ ஆமாம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவாங்க. அதே இது அதிகாரமாக சொன்னோம்னா அந்த குழந்தைங்க கேட்கவே கேட்காது. இவங்க என்ன பெரிய இது உட்காந்துக்கிட்டு அதிகாரமாக அதை செய் இதை செய் அதை பண்ணாத இதை பண்ணாதேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகாரம் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் குழந்தைங்கிட்ட அன்பாகவும் பெரியவங்களும் அதே மாதிரி குழந்தைங்கிட்ட அன்பாக நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாமே நல்லா கேட்பாங்க. இந்த கிராண்ட் மெத்தட்ஸின் அட்வைஸ்க்கு நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன்.